எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் அவருடையதுனா கன்னிராசி கன்னி லக்னத்துக்குரிய ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஓகேங்க, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்கள தான் வந்து கோர்ட்ஸில் வந்து நிலராசிகள், பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி and overall. இந்த மாதத்துக்குரிய blessings or advice. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய ஒர்க் சைட் கன்னிராசி கன்னி லக்னம், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் டெவல் வந்திருக்குங்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 கார்டுமே உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் தான் காமிக்குது. ஸோ வளர்ச்சிகள் நீங்கள் வந்து எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் எனக்கு தெரியுது. ஒரு சேல்ரி வைஸில் ஒரு க்ரோத் அப்படின்றது இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இன்கமில் வந்து ஒரு நல்ல லாபம் அப்படின்றது தெரியுதுங்க. அதாவது இந்த மாதம் வந்து ஒரு சேவிங்ஸ்க்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மாதம் ஃபுல்ஃபில் ஆக போகுது. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களோட ஒர்க் ஃபீல்டில் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அது நியூ ஐடியாஸாக இருக்கலாம், உங்களுடைய டெவலப்மெண்ட், உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், நியூ கிளைண்ட்ஸாக இருக்கலாம், கஸ்டமராக இருக்கலாம், இல்லை வந்து நியூ ஜாபாக இருக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்துக்கு ஒரு ப்ரூஃபுல் மொமெண்ட் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி புதுசாக நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்டெப்புக்கு வந்து கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ் வந்து ஒரு நல்ல வழி வந்து கொடுக்க போகிறாங்க. க்ரோத் அப்படின்றது தான் மெயினாக நான் சொல்வேன். பென்டக்கிள்ஸ் லெவலில் க்ரோத் அப்படின்றது தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஹை பிரிஸ்டஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது எமோஷ்னலை விட ப்ராக்டிக்கலாக இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இப்போ ஒர்க் சைடில் வந்து என்ன நீங்கள் பண்ணணும், ஸோ நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனும் வந்து என்ன உங்களுக்கு வந்து அது கைடன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய அந்த வழிகள் அப்படின்றது வந்து கிடச்சிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கிறீங்க, அதே மாதிரி நிதானமாகவும் இருக்கிறீங்க, பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாமே உங்களுடைய ஃபர்தர் ஒரு ஃப்யூச்சர் பிரைட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து ஒரு க்ரோத் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் ஒரு லெவல் கொண்டு போக போகிறீங்க. ஓவரால் எனக்கு வந்து குட் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து அன்னோன் பர்சன் மூலயமா கிடைக்கலாம், இல்லை வந்து நியூவாக இருக்கலாம். ஸோ போகிற இடம் வந்து ஒரு பிரான்ச், வேறு பிரான்ச்சாக இருக்கலாம், நியூ சரௌண்ட்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் சூட் ஆகும். இதே வந்து பிஸ்னஸ் பண்ணிருந்தீங்கன்னா அன்னோன் கஸ்டமர்ஸ், நியூ கஸ்டமர்ஸ், கேள்விப்பட்டு உங்கள்கிட்ட வர்றவங்க இல்லை கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய உழைப்பு வந்து நீங்கள் கொடுக்குற எதுவாக இருக்கட்டும், அது அப்படியே ரிட்டர்ன் கிடைக்க போகுது. நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு அப்படியே ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அதே மாதிரி சேவிங்ஸும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த மாதம் வந்து ஒரு சேவிங்ஸ்க்குரிய மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நியூ வேரியஸ் ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் அப்படின்றதும் இங்கே இருக்குங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் வந்து ஒரு நியூ டெவலப்மெண்ட் ஒரு கண்டிப்பாக கரியர் வைஸில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்க்கலாம் உங்களுடைய ஃபேமிலி சைடு எப்படி இருக்குது அப்படின்னு. லவர்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி வந்து டெம்பர் வந்திருக்கு. வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஃபேமிலி சைட் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், லவ் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன்ட்டேருந்து கால் கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்குது. அந்நூன்யம் அப்படின்றது வந்து ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் இங்கே தெரியுதுங்க. ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு பெட்டர் கார்ட்ஸ், அதாவது குட் கார்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபேமிலி
திங்ஸாக இருக்கலாம், இல்லை சிலருக்கு வீடு வாங்குறதா இருக்கலாம், ஸோ வெஹிக்கிள்ஸ் வாங்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்ட விஷயங்களும் இந்த மாதம் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அந்த மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ரிலேட்டட் இங்கே வந்து சப்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து இங்கே உங்களுக்கு இருக்குங்க. அதனால் இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ஜாஸ்தி இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலிக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், லவ் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் வந்து அவ்வளோவா பெருசாக உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது தெரியலை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய லைஃப்க்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்களுக்கு செல்ஃப் கேர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நல்லாயிருக்கும். ஓவராலாக பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ரீபர்த் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஓவராலாக குட்டுங்க. உங்களுடைய கார்ட்ஸ் வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது இந்த மாதம் வந்து குட் அப்படின்றது தான் ஓவராலாக தெரியுதுங்க. ஸோ நீங்கள் நிறைய விஷயத்துலேருந்து தாண்டி, கஷ்டங்கள் தாண்டி, உங்களுடைய லெசன்ஸ் லேர்னிங் அப்படின்றது வந்து தாண்டி தான் இங்கே இந்த கொஷனுக்கு வரப்போகிறீங்க. ஸோ இது வந்து சிலருக்கு வந்து திடீர்னு பார்ட்டி, கெட் டுகெதர், உங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன், திடீர்னு விசிட்டர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வர்றது, இல்லை நீங்கள் போகிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலருக்கு வந்து கோயில் ட்ரிப் அந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா வந்து ஒரு மேரேஜ் உங்களுடைய அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து லவ் சிச்சுவேஷனாக கூட இருந்தால் கூட சில பேருக்கு வந்து ஒரு குட் நியூஸ் அவங்கக்கிட்ட இருந்து வர்றதுக்கு, அதாவது மேரேஜ் அப்படின்றது, ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றது போகிறதுக்கு ஒரு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒரு கார்டு இந்த ரீபர்த்துக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு த்ரீ ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சருக்குரிய பிளானிங் தாங்க தெரியுது. 2 சைட்லேயும், உங்களுடைய ஃபேமிலி சைட்லேயும் சரி, உங்களுடைய ஒர்க் சைட்லேயும் சரி, உங்களுடைய ஃபர்தர் லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் தான் தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவரால் குட். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுடைய அட்வைஸ் ஆர் பிளஸிங்ஸ் பார்த்துடலாம். லீப் ஆஃப் ஃபெய்த், டேக் எ ரிஸ்க் அண்ட் புட் யுவர் ஹார்ட்ஸ் ட்ரூ டிசைர் இன்டு ஆக்ஷன் அப்படின்றது வந்திருக்கு. இதில் வந்து மெயினாக நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு இது இல்லாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு பாதி இருக்கலாம், பாதி இல்லாமல் 50% இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் வந்து ஃபெய்த் வைங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ட்ரூ டிசைர் அதை வந்து கொண்டு வாங்க, ஆக்ஷன் கொண்டு வாங்க. ட்ரீம் பண்ணுறதோட விடாமல் ஆக்ஷன் கொண்டு வாங்க, ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க. அதை நான் இந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஸோ அதுலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, சில பயம் கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க. சில பேர் இன்னும் இருக்கலாம், பட் அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய உங்களுக்கு வந்து பேஸ் வந்து இந்த மாதம் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு வந்து ஒயிட் ஃபர்தர், யூ ஆர் சேஃப், hope and faith, peace, rebirth and newness in life. இங்கே 2 தடவை ரீபர்த் வந்துருச்சுங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஹோப் வைங்க, ட்ரஸ்ட் வைங்க, யூனிவர்ஸ் மேலே கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும். தேங்க்யூங்க. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.